கட்சிகள்ல பல கட்சிகள் தமிழ்நாட்டில் பொதுவாக இருக்குது. இதை நீங்க அதோட திராவிட கட்சியோடையும் இப்போ ஆளுங்கட்சியோடையும் இணைந்து பயணிக்கிற அபிப்பிராயத்தில் இருக்கீங்களா, இல்லை உங்களுடைய சொந்த கொள்கை முடிவு என்ன? இல்லை, எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போதைய வரைக்கும் தனியாக தான் நாங்கள் போகலான்னு தான் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இதே புதுச்சேரியில் வந்து நாங்கள் இந்தியா அலைன்ஸில் போனோம். அது வந்து அங்கே புதுச்சேரி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரிங்கிறனால, ஒரு யூனியன் பிரதேசம்னால அங்கே வந்து கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம அங்கே கூட்டணி அவங்களோட இருந்தோம். இப்போ அடுத்த தமிழ்நாட்டுக்கு நாங்கள் உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்து நாங்கள் வந்து களமிறங்கிறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம். அதுக்காக நிறைய வரவேற்பு இருக்குது. மக்கள் நிறைய பேர் இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்ஸும் சரி, சிட்டிங் கவுன்சிலர்ஸும் சரி, பிரசிடென்ட்டும் சரி, பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 பேர் பக்கம் சிட்டிங் இப்போ ரீசெண்டாக முடிஞ்சவங்களாம் எல்லாமே நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ வரவேற்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மிக எதிர்பார்ப்போட திராவிட கட்சிகளோட கூட்டணி இன்னைக்கு தாவேகா எப்படி ஒரு முன்னோடியாக பார்த்தாங்களோ, இன்னைக்கு வந்து இவர் திரு அண்ணாமலை அவர்களை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இப்போ எங்களை வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இன்னும் நாங்கள் ஆல்ரெடி பாண்டிச்சேரியில் ப்ரூவ் பண்ணியிருக்கனால இது வந்து மக்கள் வந்து இன்னும் நம்பிக்கை வந்து பெருகிருக்கு. இல்லை, கண்டிப்பாக. ஏன்னா அந்த இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவே பார்த்தீங்கன்னா இப்போ இளைஞர்கள் தான் உள்ளே எடுக்கணும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அவங்க முதியோர்களை வச்சு அந்த கட்சியை நடத்திட்டு செஞ்சுரி அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சில அமைச்சர்கள்லாம் பார்த்தா 100 வயசு தொடர்றது அளவுக்கு பார்த்துட்டாங்க. இப்போ தான் அவங்களுக்கே புத்தி வந்து இப்போ தான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு இப்போ நம்மளே மாதிரி இளைஞர்கள் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வருது. ஸோ இதை வந்து பாராட்டத்தக்கது. இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து இப்போ மிகப்பெரிய மாற்றத்தை வந்து 31 எலெக்ஷனை கண்டிப்பாக காட்டுவாங்க. தமிழக சட்டசபையில் வந்து ஒரு சிறுபலத்தனமாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு இதை பார்க்குறோம் நம்ம நேரடியாக. அதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, அதான் நான் போன வாட்டி நம்ம சட்டசபையிலே சொல்லிட்டேன். அங்கே இருக்க ப்ரெஸ் டீம் என்னன்னா, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தீவிரமாக, ஏன்னா மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து நம்ம மக்கள் வரி பணத்தில் உட்காந்து நம்ம பேசும்போது மக்களுக்கு நலத்திட்டங்களை எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ கார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் எம்எல்ஏ வேணான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சுட்டு அதே மாதிரி இன்னும் டெண்டரே விடல, அதுக்குள்ளேயும் மஹேந்திரா கம்பெனியை வந்து உள்ளே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எதுவுமே டெண்டர் இல்லாமல் இப்போ சிஎமோட ஆஃபீஸ் வேலையே இப்போ பார்த்தீங்கன்னா டெண்டரே இல்லாமல் நடக்குது. ரொம்ப வந்து ஒரு இம்மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. மினிஸ்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோர்த்தாட்டோட இறங்கி வேலை செய்யணும். இந்த மாதிரி டக்குன்னு ஏதோ முடிவு எடுக்கிறது, ஒரு சின்ன குழந்தைகள் மாதிரி ஸ்கூலில் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவரும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகளோட பேசணும். அவரும் உட்காந்துக்கிட்டு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் சும்மா ஏதோ வாக்கிய பிரச்சனைகள் மாதிரி அசம்பிளியில் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் சட்ட ஒழுங்கு செயல்பாடு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு உண்மையாகவே ரொம்ப சீர்குலைஞ்சுதான் இருக்கு. அவங்களும் வந்தாங்க. அதே மாதிரி சிறையில் வந்து இறந்தவர்கள் சிறை கொலைகள் வந்து நிறைய அதிகமாகிட்டு தான் இருக்குது. அவங்க அதெல்லாம் சொல்லி தான் அவங்க வந்து வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து நான் இதெல்லாம் குறைச்சிடுவோன்னு. இது வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு குறைபாடும் குறைஞ்ச மாதிரி தெரியல. அதே மாதிரி போதைப் பொருளுக்கு இன்னமும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. அதை கண்டுபிடிக்க போனாலும் அது இளைஞர்களே அவங்களுக்குள்ள வெட்டி கொண்டுக்கிறாங்க. சொல்ல வரவங்களையும் வெட்டி கொள்றாங்க. அதை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது. இன்னும் மகளிர், சிறு குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிச்சு தான் இருக்குது. அதுக்குரிய நடவடிக்கை எடுக்காதது தான் தாவேகோட டிவிகேவோட வந்து மாற்று சக்தியாக தமிழகத்தில் வர முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக. இவங்க இந்த மாதிரி இவ்வளோ தப்புகள் பண்ணிட்டு இருக்கும்போது மக்கள் வந்து ஒரு சீரியஸாக ஒரு விஷனரி லீடராக பார்க்குறாங்க. இன்னும் வந்து இவங்க வந்து திமுகவை பற்றி குற்றம் சொல்லி தான் வந்தாங்க. இது வரைக்கும் அவங்க மேலே 100 நாள் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை அவங்க எடுக்காமல் இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். ஏன்னா ஒரு ஊழல் செஞ்ச எதிர்கட்சி தலைவரே சொல்கிறோம், ஊழல் பண்ணவரே வந்து எங்கள் மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எடுக்காமல் இருக்குன்னா எங்களுக்கு சந்தேகம் வருது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இதே மாதிரி ஒரு திமுக கூட இவங்களுக்கு உள்ளே இருக்கவங்க நிறைய பேத்துக்கு வந்து நண்பர்கள் இருக்காங்க. அது இவங்களே இவங்களை காப்பாற்றிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், ஏன்னா உள்ளே நடக்கிற விஷயங்கள் வெளில தெரியுது. நிறைய பேர் காப்பாற்றப்படுறாங்க, வெளிநாட்டுக்கு ஓடப்படுறாங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி இருக்கும் உதயநிதி அவர்களோட இடது வலது எல்லாமே வந்து வெளிநாட்டு ஓடி போய் ஒழிச்சுட்டாங்க. இதெல்லாம் வந்து முன்னாடி நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்குள்ள எல்லாருமே நண்பர்களாக தான் பழகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது திரும்பியும் ஒரு திமுகவோட 2.0 மாதிரி தான் அது தெரியுது. தாவேகா சாதனைங்கிறது வந்து அந்த இன்னும் கரப்ஷன் பண்ணக்கூடாதுங்கிற தலைவர் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அந்த நல்ல நோக்கத்தோடு இருக்கிறாரு. என்னன்னா அவர் கீழே வேலை செய்கிற ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கட்டும், இல்லை விஷ்ணு ரெட்டியா இருக்கட்டும், இது வந்து தனியாக இன்னொரு நெட்வொர்க் வந்து அங்கே பில்ட் ஆகுது. பவர் சென்டர்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த மாதிரி பவர் சென்டர்ஸ் கிரியேட் ஆகாமல் ஒஃபீஷியல்ஸோட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி ஒஃபீஷியல்ஸ் நிறைய பேர் வந்து டைரெக்டாக சிஎம் சந்திக்க முடியாத அளவுக்கு இருக்குங்கிற குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக சிஎம் வந்து சில ஆக்ஷன் எடுத்தால் தான் இது வந்து நம்ம இந்த குற்றங்கள்லாம் குறைக்க முடியுமே தவிர எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடும். நன்றி.